அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம். துலாம் ராசினியர்களான நீங்கள் புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதன், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கட இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா என் புனித சப்தம் தாங்க. நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகவும் அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்னமுதன் மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கும் லட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும். அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல நாயகனான சூரிய பகவான் புதனின் வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற இதன் காரணமாக துலாம் ராசியில் பிறந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி புதன் புச்சம் அடைந்திருக்கிறார். சில விரயங்கள் இருந்தாலும் கூட இந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு கிடைக்கும், லாபத்தை அதிகரிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதால் விருந்தினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி பெற இருக்குதுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமான கிரக நிலைகள் இருக்குதுங்க. சிலருக்கு விரும்பிய இடத்தில் உத்தியோக மாற்றம் கிடைக்குங்க. நிறுவன மாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலை இருக்கும். ஆனால் தற்போது அந்த கவலைகள் அனைத்துமே நீ முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராகு 5இல் இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். குறிப்பாக பெண்களுக்கு வயிறு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரலாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ராசியையும் பார்வையிடுவது பல நன்மைகள் அளிக்க உள்ளதுங்க. இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது. வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் அதற்கேற்றவாறு இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியமில்லைங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் மருத்துவமனையில் தங்கி இருந்து
சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடுங்க. கணவன் மனைவி இடையே அன்பு அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் தடைப்படக்கூடுங்க. அதனால் அதிக கவனம் அவசியம். உடல் நலனிலையும் கவனமாக இருப்பது நல்லது. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. பல குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய சுப பார்வை ராசிக்கு கிடைப்பதால் சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. குரு பார்வை கோடி தோஷத்தை போக்குங்க என்ற மூதிரை ஒன்று ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. முன்கூட்டியே பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியம். இத்தகைய தருணங்கள்ல என்ன பரிகாரம் செய்தால் தோஷம் விலகும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இத்தருணங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் வக்ர சனியும் ராகு சேர்ந்திருப்பது உங்களுடைய அன்றாட பணிகள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை ஏற்படுத்துதுங்க. குரு பகவானுடைய சுப பார்வை தோஷத்தை பெருமளவு குறைத்துவிடும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாங்க. கிடைக்கும் வேலை பூரண திருப்தியை தராது. இருந்தாலும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. இந்த வேலையில் இருப்பதால் தான் வேறு நல்ல வேலை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மிக தெளிவாக எடுத்து காட்டுது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறவிருப்பது கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. எச்சரிக்கை செய்துங்க. அதனால் தினமும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து அதற்கேற்றாற்போல் உங்களுடைய விற்பனையை திட்டமிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். இல்லைன்னா உங்கள் உழைப்பும் முயற்சிகளும் வீணாகுங்க. அதே போல இந்த மாதத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறையையும் சமாளிக்க நேரிடும். ஆதலால் மாத ஆரம்பத்திலிருந்து சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. புதிய திட்டங்களையும் முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கின்றன இந்த மாதம் முழுவதுமே. அதனால் நினைவாற்றலும் கிரகிப்பு சக்தியும் அதிகரிக்கும். சக மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்கு என்பதை குரு மற்றும் புதன் ஆகிய இரு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. சிறிது நேரம் வேலை செய்தாலே அலுப்பும் சோர்வும் மேலிடுங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கால்நடைகள் விருத்தி அடையுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்கும். புத்திரஸ்தானத்தை குரு பகவான் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால குழந்தை நன்றாக படிப்பார்கள். அவர்களின் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும். தீர்த்தத்தல யாத்திரை சென்று வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு. குறிப்பா இத்தருடங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம், வைத்தீஸ்வரன் கோவில் இவற்றில் ஏதாவது ஒரு திருத்தலம் சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்தவரை துலாம் ராசி நேயர்கள் அருகாமையுள்ள கோவிலுக்கு ஏதேனும் ஒரு நாள் சென்று அரை மணி நேரம் சேவை செய்வதன் மூலம் இறைவனின் ஆசை கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இதன் காரணமாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.